அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். இப்ப ஜாதகத்துல உச்ச கிரகம் இருக்கு அப்படின்னா என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கறதையும், ஒரு நீச்ச கிரகம் இருந்துச்சுன்னா அது என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இப்ப உச்ச கிரகங்கள் பத்தி பார்க்கலாம். சோ இப்ப எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா உச்சம் அப்படிங்கறத பார்க்கலாமா? மேஷ ராசியில பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உச்சம், ரிஷப ராசியில சந்திர பகவான் உச்சம், கடக ராசியில குரு பகவான் உச்சம், கன்னி ராசியில பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உச்சம், அதுக்கப்புறம் துலாம் ராசியில சனி பகவான் உச்சம், மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சம், அதுக்கப்புறம் மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம். இப்ப உச்சம் பெற்ற கிரகங்கள் நம்மளோட ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அது எந்த கிரகமா இருந்தாலுமே இந்த குறிப்பிடத்தக்க ஒரு பண்புகள் எல்லாம் அது செய்யும். என்ன அப்படின்னா அந்த உச்சமான கிரக காரத்துவத்தை நம்மள தேடவே வைக்காது. நம்ம கிட்டக்க அது பாத்தீங்க அப்படின்னா தானாவே நமக்கு அது கிடைச்சிருக்கும். முன்னாடியே நாம தேடுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நம்ம கிட்டக்க நிறைவாவே இருக்கும் நமக்கு. இப்ப ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உச்சமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர்மை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக குணம் அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே அவங்க கிட்ட இருக்கும். தலைமை தாங்குற பண்பும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். கூட்டத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாலும் இங்க வாங்க இத தலைமை எடுத்து செய்யுங்க அப்படின்னு இந்த சூரிய உச்சமானவங்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பார்த்தாலே இவங்க தலைமை நல்லா சூப்பரா தாங்குவாங்க, அந்த வேலைய சூப்பரா செய்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சூரியன் உச்சமானவங்க ஒரு நல்லா பார்த்தோமே டக்குன்னு தெரியும் அவங்கள. சோ அப்ப உச்சமான கிரகம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பண்புகளை நமக்கு ஆல்ரெடியே கொடுத்துருக்கோம், நமக்கு அது நிறையவே இருக்கும். நம்ம அதை தேடி போகணும்னு அவசியமே இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இவங்களுக்கு ஒரு தலகணத்தையும் அது கொடுக்கும். என்கிட்டக்க அந்த விஷயம் எந்த ஒரு எஃபர்ட் போடாமையும் இருக்குது அப்படிங்கறதுனால இந்த உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த காரத்துவத்துல ஒரு பெருமிதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அதெல்லாம் சாதாரணமாவே வரும், எனக்கு அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும், அப்புறம் அதெல்லாம் நான் ரொம்ப சூப்பரா செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான பெருமிதத்தை அந்த கிரகம் கொடுத்துரும். சரி, ஓகே. இப்ப சந்திரன் உச்சமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இரக்க குணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் ஹெல்ப் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க மத்தவங்க மனசு விட்டு பேசிதான் கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு இவங்க கிட்ட அவசியமே இருக்காது. அவங்கள கண்ணுல பார்த்தோன்னே அவங்க கஷ்டம் இதுதான் அப்படிங்கறது இவங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப குரு உச்சமா இருக்குன்னு வச்சு பாத்துக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க கிட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அறிவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பண பலமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண தேவை இருந்துச்சு அப்படின்னா தேவை அப்படின்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பணம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதன் பகவான் உச்சமா இருக்கு அப்படின்னா இவங்க கலைகள் எல்லாம் மிக மிக சிறப்பா செய்யறவங்களா இருப்பாங்க, நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க, நல்ல கவிதை எழுதுறவங்களா இருப்பாங்க, நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீடியா கலைத்துறையில எல்லாம் வேலை பார்க்கறவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உச்சம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் செயலெல்லாம் தாமதமா சோம்பேறித்தனமா செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நீட்டா செய்யாதவங்களா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா உள்ளவங்களாவும் இவங்க இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சம். மகரத்துல இப்ப செவ்வாய் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் மல்டி டாஸ்கிங் செய்யறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோபக்காரரு, ரொம்ப படபடப்பானவரு அப்படின்னு பேர் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப வேகமா எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எப்பவுமே ஒரு விதமான பதட்டத்திலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீனத்துல சுக்கிரன் உச்சம். இவங்க பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு முகம் அப்படியே தெய்வ கடாட்சமா இருக்கும். அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு
ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா வழிபாடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் தெய்வங்கள் அம்பிகை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேரர், இந்த வழிபாடு எல்லாம் செய்யறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கொஞ்சம் புடிவாத குணமும் ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்ப உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பாக்கலாமா? சோ இப்ப நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கு, அவங்களுக்கு அந்த நீச்சம் பெற்ற கிரக காரத்துவத்துல கண்டிப்பா ஒரு பாதிப்பு பெருசா வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அல்லது அவங்களுக்கு அந்த விஷயத்த லேர்ன் பண்ணியே தீரணும் இந்த பிறவியில அவங்க. ஓகேவா? சோ அப்ப இப்ப நீச்சம் பெற்ற கிரகங்கள் எங்கெங்க எந்தெந்த வீட்டுல என்னென்ன கிரகங்கள் நீச்சம் அப்படிங்கறத பாக்கலாம். சோ அவங்க எந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்க இந்த பிறவியை எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறவங்க அந்த கிரக காரத்துவத்தை லேர்ன் பண்ண போறாங்க. இந்த பிறவியில அந்த விஷயத்த கேர்ஃபுல்லா எப்படி செய்யறது அப்படிங்கறத அவங்க கத்துக்க போறாங்க அப்படிங்கறத அர்த்தம். அடுத்தது இப்ப நம்ம வந்து எந்தெந்த வீட்டுல என்னென்ன கிரகம் நீச்சம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப மேஷத்துல சனி பகவான் நீச்சம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நீச்சம். கன்னியில பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பகவான் நீச்சம். அதுக்கப்புறம் துலாம்ல சூரியன் பகவான் நீச்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகத்துல சனி பகவான், விருச்சிகத்துல சந்திரன் நீச்சம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மகரத்துல குரு பகவான் நீச்சம். மீனத்துல புதன் பகவான் நீச்சம். இப்ப ஒரு கிரகமா நீச்சமான கிரகம் என்ன பண்ணும் அப்படிங்கறத பாத்திரலாம். இப்ப சூரியன் நீச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாத்தீங்க அப்படின்னா தலைமை பண்பு எப்படி செய்யணும் அப்படிங்கறத கத்துக்க போறாங்க. நிர்வாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்க போறாங்க. எப்படியாவது நேர்மையா இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் கத்துக்க போறாங்க அப்படிங்கறத அர்த்தம். அடுத்தது இப்ப சந்திரன் நீச்சம். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி மனசை பத்திரமா வச்சுக்கிறது அப்படிங்கறத இவங்க லேர்ன் பண்ண போறாங்க. இல்ல அப்படின்னா மனசை சரியா கையாண்டாதான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத இவங்க கத்துக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தாய்மை, இரக்க குணம் இதெல்லாம் பிற்கால வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சந்திரன் நீச்சமா இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செவ்வாய் பகவான் நீச்சமா. சோ சந்திரன் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பார்க்கலாம். சோ இப்ப செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கு அப்படின்னா இவங்க நில விஷயத்துல ஒரு அனுபவத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத அர்த்தம். அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு தொழில், அதுக்கப்புறம் விவசாயம், இது எல்லாம் இந்த பிறவியில இவங்க லேர்ன் பண்ண போறாங்க அப்படிங்கறத அர்த்தம். சோ இவங்க லேண்ட் விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உணவு தொழில் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ், மிலிட்ரி இதெல்லாம். சோ இந்த விஷயத்துல எல்லாம் இவங்க தன்னை ஈடுபடுத்திக்க போறாங்க. அதை பத்தி இவங்க கத்துக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா இவங்க மனைவிய சரியா இந்த பிறவியில பாத்துக்கணும். சோ மனைவிய சரியா பாத்துக்கிறது தான் இவங்களுக்கு இந்த பிறவிக்கான ஒரு பலனே அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையிலும் இவங்க கவனமா இருக்கணும். எப்படி சிறப்பா திருமண வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதையும் இவங்க கத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கறது ஒரு மணிக்கான கிரகம் அப்படிங்கறதுனால மணியை எப்படி சரியா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதையும் இவங்க கத்துக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் நீச்சம். சோ இப்ப குரு நீச்சம் அப்படின்னா அவங்க இந்த பிறவியில குழந்தைகளை வெயிட் பண்ண போறாங்க. இல்ல குழந்தைகளை சரியா பாத்துக்கிறதுக்கு, அவங்கள நல்லா பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பிறவி அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மணிய சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்க போறாங்க அப்படிங்கறது அர்த்தம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி நீச்சம் அப்படின்னா அவங்க இந்த பிறவியில கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம எப்படி காலர் அழுக்காகாம சம்பாதிக்க கத்துக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உழைப்புக்கான கிரகம். அவரு நீச்சமா இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப கால வாழ்க்கையில பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு
அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியாது, ஸ்மார்ட் ஒர்க் இதுல எப்படி செஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக ஸ்மார்ட் ஒர்க் செய்ய போறாங்க அப்படிங்கறத அர்த்தம். சோ இப்ப நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல இருந்தா என்னென்ன கிரகம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்பு நமக்கு சொல்ல போகுது அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் என்னென்ன கிரகங்கள் நீச்சமா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். சோ நீச்சம் பெற்ற கிரகம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை தான் பாதிப்பை கொடுக்கும், அதுக்கப்புறம் அந்த காரத்துவம் நமக்கு சிறப்பாவே மாறிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ நம்மளோட சேனல்ல வருட கிரகங்களுக்கான பயிற்சியான சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கும். எல்லா ராசிக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி நிறைய அஸ்ட்ராலஜி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவும். தேங்க்யூ சோ மச்.